சிம்மராசி சிம்மராசி அப்படிங்கிறது பாருங்கன்னா ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 22 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி அடங்கும். சூரியனை அதிபதியாக கொண்டது 5வது ராசியாக இருக்குது இந்த சிம்மராசி. இந்த ராசிக்காரங்க பாருங்களேன், நெருப்புத்தன்மை கொண்ட ராசிங்கிறதுனால பெரும்பாலும் ஏதாவது ஒரு இடத்துல தலைமை பண்பு கொண்டவங்களா பெரும்பாலும் இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தன்னம்பிக்கை, தைரியம் இது ரெண்டுமே இருக்கும். படைப்பாற்றல் அதிகமாக இந்த சிம்மராசிக்காரங்கிட்ட தான் இருக்கும். இது ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால கோபம் கொஞ்சம் உங்கள் குணத்திலேயே அதிகமாக தான் இருக்கும். கம்பீரம், நேர்மை, அதிகார தோரணை, உதவக்கூடிய மனப்பான்மை, எல்லோரையுமே கவரக்கூடிய ஒரு ஆளுமை, இது எல்லாமே கலந்த ஒரு ராசி இந்த சிம்மராசியாக இருக்கும். இந்த கோபம் மட்டும்தான் நிறைய இடத்துல உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பிறந்த இடத்துலையுமே வேலை செய்கிற இடத்துலையுமே தனித்துவமான அடையாளத்தோடு திகழக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் தலைமை பொறுப்பை ஏற்கிறதுல தயக்கம் காட்ட மாட்டீங்க, சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. இந்த சிம்மராசிக்காரங்க வீட்டுக்கு அருகில் பாருங்கள், எப்படியாவது ஒரு சிவனாலயம் இருக்கும். ஏன்னா சிவனின் அம்சம் கொண்ட ராசி இந்த சிம்மம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை வழிபடுறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன், அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இப்போ நடக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது சில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த தாக்கம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, உங்களுக்கு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். அதே போல் மாத கிரகத்தின் அமைப்பை வச்சு இப்போ நம்ம பலனை பார்க்குறோம். உங்கள் ஜாதக கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும். அதுக்குமே ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக சில மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. சிம்மராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராசி அதிபதி அப்படின்னு தெரியும். இந்த சூரிய பகவான் பாருங்க நவகிரகத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால ஆன்மா மற்றும் தலைமைத்துவத்தின் காரகனாக விளங்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே சூரியனை போல நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும். அதே போல் தைரியம் அதிகமாகவே இருக்கும். ஆளுமை திறன், நேர்மையான பண்பு, ரொம்பவுமே சிறப்பான குணங்கள் கொண்டவங்களா சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. சூரிய பகவானோட அருளால் சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இயல்பாகவே வருங்க. தலைமை பொறுப்பு தானாக தேடி வரும். உங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த மாணிக்கம் அணிந்த மோதிரத்தை அணிஞ்சுக்கோங்க. இது இன்னுமே அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதிகரித்து தரும். சூரிய பகவானோட ஆற்றலை பெறுவதற்கு இன்னுமே ஒரு உதவியாக இருக்கும். சூரியன் ஆதிக்கம் கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால அஞ்சாத தைரியம் கொண்டவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. நேர்மையான பாதையில் உங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியத்தின் காரகனுமே இந்த சூரியன் தான். அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உடல் வலிமையோடு திகழக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிம்மராசி அன்பர்களை. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அதனால் என்ன மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள் கிரக நிலை ரொம்பவுமே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்களேன், இந்த வாரம் நன்மை தீமை இது ரெண்டுமே கலந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. சில இடங்களில் உங்களோட வேலை பணி இது கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கும். சில இடத்துல ஒரு சிலருக்குலாம் வேலை போராட்டமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தா சில மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இப்போ சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கான பணிகளை நீங்கள் சரிவர செஞ்சாலே நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். உங்களுக்கான பொறுப்பு உணர்ந்து நீங்கள் கொடுக்குற வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் செஞ்சு முடித்தா நன்மைகளை பெறலாம். காலம் தவறினால் பின்னடைவுமே வரும். காலம் தவறாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள், நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற சிம்மராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு பாருங்களேன், கடந்த காலத்தில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், தொய்வு இது எல்லாமே அடியோடு மாறப்போகுது. ஏன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தெல்லாம் பெற முடியும். சிறப்பான உயர்வையுமே நீங்கள் அடைவீங்க. புதிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றிகரமான ஒரு வாய்ப்பு வரும்.
எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சா நிச்சயமாக உங்களுக்கான பயன் கிடைக்குங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய ஒரு சூழல். கடந்த காலத்தில் பாருங்களேன், வீட்டுக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவு சிக்கல்கள் இருந்திருக்கும். ஒன்று போனால் ஒன்று, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு மனசை வாட்டி வதைக்கிற மாதிரி சூழல் இருந்திருக்கும். சிலருக்குலாம் வீட்டுக்கு போகிறதே பிடிக்காது. அந்த மாதிரியான நிலைமை இருக்குது. அந்த நிலைமை எல்லாமே இப்போ மாறப்போகுது. ஏன்னா குடும்ப சிக்கல் தீரும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நன்மைகளை பெறுவீங்க. பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக மட்டும் இருங்க. எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசாதீங்க. அதே போல் மற்றவங்க மனசு புண்படும்படி பேசாதீங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நிதானமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தா இணக்கமான சூழல் இருக்குது. ஆனால் கடுமையான வேலை செய்கிற மாதிரியான சூழலும் இருக்குது. அப்படி கடுமையாக வேலை செஞ்சாலும் அதனால் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுப்புணர்ந்து நேரம் காலம் கருத்தில் வச்சுட்டு வேலை செய்கிறது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை நல்லாயிருக்கு. நல்ல ஒரு லாபம் உருவாகுது. தொழிலை விரிவுபடுத்த தொழிலாளர்களுக்கு இது சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடமும் தீருது. பிள்ளைங்களாலேயுமே கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயருது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களின் ஆசை இப்போ உங்களுக்கு கிடைக்குதுங்க. குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வருமானம் இருக்கும்போது சேமிக்க தொடங்குறது புத்திசாலித்தனம். செலவு பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அத்தியாவசிய பொருளுக்கு செலவு பண்ணுங்கள். ஆடம்பர செலவை தவிர்த்தாலே பெரும்பாலும் பின்னடைவிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், வாய்ப்பே இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இப்போ புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரம் ரொம்பவுமே அமோகமாக இருக்குது. இதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ரொம்பவுமே பிரகாசமான வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ஏதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதா இருந்தால் அதெல்லாம் படித்து பார்த்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லதாக இருக்கும். புதிய முதலீடுகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு தருது. ஆனாலும் கவனமாக முதலீடு செய்யணும். எடுத்தோமா கௌத்தமானு செய்யக்கூடாது. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு அதிக அளவில் முதலீடை போட்டுட்டு இது நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரியாக இருந்தால் மட்டும் பெரிய அளவில் முதலீடு செய்யுங்க. நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. தந்தை தாய் உங்கள் மனைவி கணவன் இவங்களால இவங்களோட ஆலோசனை ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஒரு சிறப்பான உயர்வுக்கு போக அவங்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த தடவை ஏற்றம் இறக்கமான பலனை ரெண்டுமே கலந்த பலனை தான் தருது. அதனால் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுத்துங்களேன். எதுவும் பிரச்சனை வராது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை காரணமாக மனைவி மக்களை பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் வரலாம். ஏதாவது வேலை விஷயமா வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் பயணம் செய்யும்போது உங்களோட பொருட்களை கவனமாக பார்த்துக்கணுங்க. களவு போக கூட வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க கிட்ட அதிகமாக பேச்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலம் இதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிரிவு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சிலர் பாருங்களேன், இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்களாக இருப்பீங்க. நீங்களாம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த காலகட்டம் ஆன்லைன் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு செய்யாதீங்க. செய்யும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க உங்களோட தொழில், உங்கள் உத்தியோகம், உங்கள் வியாபாரம், குடும்பம் இதோட தேவைகளை அறிஞ்சு திட்டமிட்டு செயல்படணும். நன்மைகள் பெறணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரியவங்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் தொழிலில் கூட்டாளிகளோட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்குவாதம் வருது அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நட்புக்கிடையே நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 9, 10 அதிர்ஷ்ட நாட்களாக இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா 1, 7 இது ரெண்டுமே அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தினந்தோறும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் சிவபெருமான மனசார வணங்கி வழிபடுவதில் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை சிவபெருமானின் அருளால் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும். மனம் தெளிவாக இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல ஒரு உயர்வு சூரியனின் அருளால் கிடைக்கும். அதே போல் ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க, நிறைய தடை வருது. அது மட்டும் இல்லாமல் சிலர் வேலை விஷயமா சில வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த பயம்
நீங்கணும், நல்ல ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா அந்த சிம்மராசிக்காரங்க சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். தடை தாமதத்தை உடைத்தெறியக்கூடிய ஆற்றலை நீங்கள் அனுமனின் அருளால் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.